தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான 14 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர். ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் வாக்குறுதிகள் வெளியீடு. 2030க்குள் கிராம பகுதிகளில் 5 லட்சம் வீடுகள், நகர்ப்பகுதிகளில் 2 லட்சம் வீடுகள் கட்டப்படும். அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 100% ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். 2030க்குள் சிறு குறு தொழில் துறையில் நாட்டிலேயே முதலிடம் பெற இலக்கு. 2030க்குள் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே இலக்கு என்றும் முதலமைச்சர் உறுதி. இந்தியாவினுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெற வேண்டும் என முதலமைச்சர் சூளுரை. தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என திட்டவட்டம். நாங்க தான் மீண்டும் வருவோம், நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. தனது வைரல் ரியாக்ஷனை மீண்டும் செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் நடைபெறும் கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் உற்சாகம். மாநிலங்களவை தேர்தலில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, பாமக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. பாமக நிறுவனர் ராமதாசின் உதவியாளர் சுவாமிநாதனின் மனு நிராகரிப்பு. அதிமுக, பாஜக தொகுதி பங்கீடு இறுதியாகாததால் பாமகவிற்கான தொகுதிகளை ஒதுக்குவதில் தாமதம் என தகவல். 30 தொகுதிகளின் பட்டியலை இபிஎஸ்ஸிடம் அன்புமணி தரப்பு வழங்கியுள்ளதாகவும் தகவல். சென்னையில் பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பி.எல். சந்தோஷ் முக்கிய ஆலோசனை. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பாஜக தொடங்கவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. என்டிஏவுடைய தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியானார் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. The High Court at Madras, having been appointed Chief Justice of the High Court at Madras, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. That I will bear true faith. புதுச்சேரி தேர்தல் தொடர்பாக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆலோசனை. 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல். வாக்குக்கு பணம் கொடுக்காத கட்சிகள் வந்தால் கூட்டணி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. சென்னையில் இன்றும் சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. 5 நாட்களில் 6520 ரூபாய் வீழ்ச்சி. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. கொடைக்கானல் ஏரியை சூழ்ந்திருந்த பனிமூட்டம். சூரிய ஒளி பட்டதும் பனிமூட்டம் விலகிய ரம்மியமான காட்சி.
கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார் சனி பகவான். திருநள்ளாறு கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை. சனிப்பெயர்ச்சியையொட்டி திருநள்ளாறு கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நலன் குளத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டனர். ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் கொடியேற்றம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. கோடநாடு வழக்கை இன்னும் முடிக்காதது ஏன்? சிபிசிஐடியிடம் மாவட்ட நீதிபதி முரளிதரன் கேள்வி. தமிழ்நாட்டில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை முதல்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 45 நாட்கள் நடைபெறும் என அரசிதழில் வெளியீடு. திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளின் சதிகளை முதலமைச்சர் முறியடித்துள்ளார். அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஓங்கி ஒலித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நிரூபித்து திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளுடைய சதியை முறியடித்த பெருமை எங்கள் முதல்வரை சாரும். திமுக சார்பில் போடி தொகுதியில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விருப்ப மனு. தனக்கும் வாய்ப்பு வழங்க கோரி விருப்ப மனு அளித்த ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. அண்ணா அறிவாலயத்தில் மனுக்களை பெற்றுச் செல்லும் திமுகவினர். ஐந்து ஆண்டுகளில் 1190 ஒப்பந்தங்கள் மூலம் 12 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம். 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகளில் மட்டும் 1190 எம்ஓயுக்கள் 12,54,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டிற்குள் வந்திருக்கிறது. 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. கூட்டுறவுத்துறை உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வு முடிவுகளை ஒரு வாரத்தில் வெளியிட வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற மற்றொரு அரிவாள் வெட்டு சம்பவம். வாகனத்தை இடித்ததை தட்டி கேட்டதால் தாக்குதல். சிவகாசி பிள்ளையார் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகே திடீரென தீப்பற்றி எரிந்த ஆம்னி கார். தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். விரைவில் புதிய கட்சி தொடங்கப் போகிறேன். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அறிவிப்பு. அசாமில் பயிற்சியின் போது விபத்திற்குள்ளான சுகோய் ரக போர் விமானம். விமானிகள் 2 பேர் உயிரிழப்பு.